இன்றைய கலகலப்பு நிகழ்ச்சியில இந்த பாட்காஸ்டுக்காக முக்கியமான ஒரு நபரை நாங்க சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 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 பேசுங்க. Right. வணக்கம். வணக்கம். நான் welcome. என்னுடைய சுதந்திரம் நான் நினைத்த சினிமாவை எடுப்பது. அது என்னுடைய சுதந்திரம். உன்னுடைய வழிக்கு நான் வரட்டும், என் வழிக்கு நீ வராது. வணக்கம். மீண்டும் ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு முக்கியமான மிக பிரபல்யமான ஒரு அற்புதமான கலைஞனை சந்திக்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் நாடகம் அரங்கில் இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி சிங்கர், டான்சர், பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டர், இவ்வளவு ஒரு வளர்ச்சி 25 வருஷ காலத்துக்குள்ள அவருடைய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது. எல்லோராலும் அறியப்பட்டவர், அன்பானவர் ஜெராட் நோயல். அவர் தான் இப்போ சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஜெராட் நோயல். அண்ணா வணக்கம். அப்படி நல்லா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கும். ஆஃப்டர் லாங் டைம். சரி, சொல்லுங்க. இப்ப கரண்ட்லி என்ன ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கீங்க? இப்ப நான் 3 படம் நடிச்சிருக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன ரோல் ஒன்று தான், ரொம்ப ரொம்ப சின்ன ரோல். ஆனா ஸ்டார்ஸ் வந்து பிகஸ்ட் ஸ்டார்ஸ். ஓகே, சொல்றேன். மோகன்லால் சார், மம்முட்டி சார், வாவ், ஃபகத் ஃபாசில், குஞ்சாக்கோ, ஹீரோயின் நயன்தாரா, மஞ்சு வாரியார். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமோட ஒரு சின்ன ரோல் தான். இவங்களோட வருவேன். ஃபகத் ஃபாசிலோட மோஸ்ட்லி பக்கத்துல நிற்பேன். மோகன்லால் சார், மம்முட்டி சார் எல்லாம் ஒரு பிரேம்ல அப்படியே இருப்போம். அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ரீசெண்டா ரிலீஸ் ஆகும். அது உண்டு. அதை விட சகோதர மொழியில 2 படம் செஞ்சிருக்கிறேன். அது 2 ரிலீஸ் ஆகும்போது அது லைஃப்ல மறக்க முடியாதுன்னு நான் இன்டர்வியூல சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், எங்களோட தமிழ் இனத்தினுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். ஸோ அதை பத்தி நான் பேசும்போது சொல்லுவேன். அவருடைய 24 வயசு கதாபாத்திரம் தாங்கிய நெருப்பூத்த நெருப்பு படம் இப்ப ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல இந்தியாவில ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அது ரிலீஸ் ஆக போகுது. அதை விட ஏவிடி ப்ரொடக்ஷன் அன்பு அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஒரு ப்ரொடக்ஷன்ல இப்ப ஒரு மாசம் இப்ப ஷூட் வந்து தாலேரி சமயம் பற்றில. ஸோ அதை முடிச்சுட்டு இப்ப விளம்பரம் 2 செஞ்சுட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் சந்திக்கிறோம். உண்மையில இவ்வளவு ஒரு இந்த குறிப்பிட்ட காலத்துக்கே நீங்கள் இவ்வளவு ஒரு வளர்ச்சியை அடைஞ்சு கொண்டு வரீங்க. நல்ல விஷயம். ஒரு அற்புதமான கலைஞன் எங்களோட கலையத்துக்கு வந்ததுக்கே முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம். இந்த சினிமா ஃபீல்டு உங்களை மாற்றின சம்பவம் என்று சொன்னா இதை சொல்றீங்க அண்ணா? இங்க என்னுடைய லைஃப்ல நான் சொல்லுவேன்னா 1-2 சம்பவங்கள் இல்லை. ஏன்னா நான் சில கலைத்துறையில சில பரிணாமங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன்டா. நடனத்துல இருந்திருக்கிறேன், பாட்டில் இருந்திருக்கிறேன், பாடகரா, நடிகனாக இருந்திருக்கிறேன். அதோட உங்களுக்கு தெரியும், நான் வளர்ந்தது திருமறை கலாமன்றம் என்ற ஒரு மன்றம் இருக்கு அதுல. ஸோ அங்க வந்து உங்களுக்கு வந்து காஸ்டியூம் டிசைனிங், மேக்கப், அதுல வந்து இந்த கண்டியன் டான்ஸ், பரதநாட்டியம், குச்சிப்புடி, அந்த அப்படி சின்ன சின்ன இதுகள் எல்லாம் பழகி தந்தது. ஸோ இந்த மாதிரி பல பரிணாமங்களை வந்ததால எனக்கு நீங்கள் கேட்கிற கேள்விக்கு எதை எப்படி சொல்றேன்னு தெரியாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நிறைய எல்லாமே இருக்கிறதால. ஓகே, நீங்கள் எப்படி இந்த சினிமா துறைக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்க? ஆனா இப்ப எப்படி என்று சொன்னால், எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அவ்வளோ ஒரு பைத்தியம். அப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது என்னுடைய அப்பா நான் எந்த நேரம் கண் விழிச்சாலும் ஒன்றில் எம்ஜிஆர், இல்லாட்டி சிவாஜி, இல்லாட்டி ரஜினி, இல்லாட்டி இந்த பாட்டு தான் போகும், அந்த மாதிரி போய்க்கும். இதை பார்த்து வளர்க்க எனக்கு ஒரு ஆசை, நானும் இப்படி என்னால வர முடியாதா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இருக்கிற பொழுதுன்னா அந்த காலம் உங்களுக்கு தெரியும் என்ன, 2009 மட்டும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப நாங்கள்லாம் சின்ன சின்ன ஆகல் தான். ஸோ இந்த மாதிரி வரைக்க எங்களுக்கு ஒரு ரிபிலி என்ற சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது. அவங்க முதல்ல வந்து பேமெல்லாம் கோல் பண்ணியிருந்தவங்க. அப்படி படம், புதிய திரைப்படம் ஒன்று சொல்லலாம், பனைமரை காடு திரைப்படத்துக்கு இப்படி ஆர்டிஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வார் முடிஞ்சு நவம்பர் மாதம் கோல் பண்றாங்க, ஆடிஷன் போய்க்கொண்டிருக்கு. ஸோ அதுதான் என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி. நான் உள்ள வந்தது. ஆனா அதுக்கு முதல்ல ஷார்ட் ஃபிலிம் ஒன்றுல நான் உன்னை தேடி என்ற ஷார்ட் ஃபிலிம் ஃபாதர் அருள்ராஜ் டைரக்ட் பண்ணவர். அதுல நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தேன். இது 2007ஆம் ஆண்டு. ஆனா நான் முழுமையா இந்த சினிமான்ற ஒன்றுக்குள்ள முழு நேர தொழில் நடிகர் வந்தது 2009ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 12ஆம் மாசம் 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷூட் என்ன வைக்கிறான் யாழ்ப்பாணத்துல அல்ட்ரா வெட்டிங் கார்டன் சொல்லி. அப்பதான் வெரி ஃபேமஸ் ஆகிறது ஓபன் பண்றாங்க.
அதுல நான் வந்து வேற ஒரு ஆள் நடிக்க வந்ததுல நான் அந்த ஆசை தானே, நான் வாய்ப்புகள் எங்களுக்கு இல்ல. அப்ப ஜீசஸ் நடிச்ச போட்டோ அந்த மாதிரி சில போட்டோ இருந்ததா கொஞ்சம் கொடுத்து அப்படி ஒரு செலக்ஷன் ப்ரொஃபைல வச்சுக்கொண்டு தான் நீங்கள் உள்ள வாரீங்க. அதான் இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி சினிமாவுக்குள்ள. ஆஃப் கேமராவுல வந்து ஜெராட் எப்படி இருப்பார்? கேமராக்கு பின்னால். கவரேஜ்ல அண்ணா எப்பவுமே நான் எப்படி சொல்ற, என்னோட பழகுற சில சர்க்கிள் நண்பர்களுக்கு தெரியும். எப்பவுமே வெரி ஃப்ரெண்ட்லி. நானும் இருப்பேன் அவங்க சொன்னேன். கேமராக்கு முன்னுக்கு அப்படி இப்படி இல்ல. முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் இல்ல. ஜெராட் இஸ் ஜெராட். எப்பவுமே ஒரே மாதிரி இப்படித்தான். தான். நான் எஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தான். எல்லாரையும் பழகுறதும் சிரிக்கிறது, பழகுறது எல்லாமே. இந்த ஈழத்து சினிமாவுல ஜெராட் என்ற கலைஞன் ஒரு முக்கியமான கலைஞர். ஜெராட் ஃபேம் இல்லாம இருந்திருந்தால் என்னவா இருந்திருப்பார்? ஒரு நடிகன் இல்லாம இருந்திருந்தால் என்னவா இருந்திருப்பார்? நல்ல கேள்வி என்ன. ஸோ நான் ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்ல என் நண்பர்கள், ஆசிரியர், பிரின்சிபலுக்கு தெரியும். என்னோட ட்ரீம் என்ன அப்போ சினிமாவுக்கு வரும்போது இருந்தாலும் நான் ஒரு ப்ரொஃபஸராக வரணும். நான் தமிழ் நல்லா படிப்பேன், எழுதுவேன். ஸ்கூல்ல நடக்கிற எல்லா காம்படிஷன்ஸ்லயும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி எங்க ஸ்கூல்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிபிகேட்ஸ்ல என்னுடைய எழுத்து இருக்கு. உதாரணத்துக்கு தரம் 6 கட்டுரை போட்டியில் 1ஆம் இடம் பெற்றுமைக்காக இதனை பாராட்டி வாழ்த்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்குல்ல, என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் என்ன பிகாஸ் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வடிகாட்டு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு நடக்கிற ஒரு 7ஆம் 8ஆம் ஆண்டுல இருந்து அப்படியே கண்டினியூஸ்லி என்னட்டையே ஸ்கூலால தரப்படும். தமிழ் தின போட்டியா இருக்கலாம், ஆங்கில தின போட்டி, ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் மீட் அந்த டைம்ல எல்லாம் அந்த சர்டிபிகேட்ல எழுதுவோம். ஸோ இப்போ என்னுடைய ஆசை உண்மையில நான் யூனிவர்சிட்டி போய் ஒரு லெக்சரா வரணும்னா சீரியஸே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. எங்க வீட்டுல கஷ்டம், அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் சில இடங்கள்ல சொல்லியிருக்கேன், சில இடங்கள் சொல்றேன். இப்ப இப்படித்தானே நிறைய இடங்கள் நீங்க பார்த்ததே மொத்தம் வெள்ளையா இருந்தா அவன் அழகா நல்லா இருக்கிறான், அவன் பெரிய பிகஸ். சோ அந்த மாதிரி ஒரு மாயை எங்களுக்குள்ள இருக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்காது. வெள்ளையா இருக்கிறான் போய் சொல்ல மாட்டான். இது எனக்கு சில நேரங்களில் தாக்கத்தையும் ஏற்படுத்தி. ஏன்னு சொன்னால் நான் ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்ல உங்களுக்கு தெரியும், அந்த நேரங்களில் அந்த ஒரு ஸ்கூல்ல இது கொடுப்பாங்க. இது என்ன சொல்றது, மறக்க முடியாத சில இன்சிடென்ட்ல நீங்க கேட்டதால சொல்றேன். அந்த என்ன சொல்றது, கடலை கொடுப்பாங்க, பயிறு கொடுப்பாங்க, எக் கொடுப்பாங்க, மீட் கொடுப்பாங்க. சோ இதனால எனக்கு என்னுடைய தம்பியாக்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க வீட்டுல 5 பேர், அப்பா அம்மா, அப்பா கூலி வேலை செய்யறது. அது எங்களுக்கு எப்படின்னு சொன்னா, நாங்கள் அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பி வடிவாத அனுப்புவாங்களே, உடுப்புல அயன் பண்ணி ஷூ போட்டு. சோ அவ்வளவு எத்தனை பேர்கள் தனியா தெரியும் அதுக்குள்ள. அப்ப நாங்கள் ஏதோ பெரிய பணக்காரன்னு சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அப்ப அது ஆண்டு 2 ஆண்டு 3 4 5ல இருந்து எங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். நான் வீட்டுக்கு கேட்போம். எங்க அம்மாவை நான் மம்மின்னு தான் கூப்பிடுறது. அப்ப ஏன் மம்மி எங்களுக்கு அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா அம்மாவுக்கு பதில் இல்லையே. சோ இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற லைஃப்ல. ரொம்ப நன்றி. ரொம்ப விசித்திரமாயும் அற்புதமாயும் அழகாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, உங்களை வந்து லைக் இந்த சினிமா ஃபீல்ட்ல இன்செக்யூரிட்டியா ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? இருக்கு, சில நேரங்கள்ல இருக்கு. பயந்து கொள்ளலாமா? சொல்லணுமா? சொன்னா நல்லா சொன்னதில்ல, ஆடியன்ஸுக்காக, உங்களோட ஃபேன்ஸுக்காக. இருக்கு. என்னன்னு சொன்னால், அதான் சொன்னேன்ல, நான் நல்லா படிப்பேன். வீட்டுல வறுமை இருந்ததால என்னால கண்டினியூ பண்ண முடியாது ஸ்டடீஸ். அது இடையில நிப்பாட்ட வேண்டி இருந்தது. அந்த நேரம் அப்பா அந்த ஆக்கள் எல்லாம் வெளிநாடுல இருந்தவன், யாரும் எங்களோட கான்டாக்ட்ல இல்ல. சோ ஹெல்ப் இல்ல. சோ அப்பா 7 பேரை பார்க்கணும். என்ன 7 பேருக்கு சாப்பாடு 3 நேரம் கொடுக்கணும். சோ அதனால 2 தம்பி மேரும் இடையில படிப்ப நிப்பாட்டி போனாங்க. சோ அது பிறகு என்னைய படிக்க சொன்னாங்க. ஆனா நாங்கள் வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்க, நீ படி, ஒரு ஆள் அதை படிக்க வந்து அப்ப நான் நீ லெவல் மட்டும் படிச்சுட்டு வந்தனால் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தங்கச்சி ஆக்களும் வளர வழி கிடைக்க இருக வலிக்குது ஃபைனான்சியல் சைட் ஃபேமிலி. அப்ப கண்டினியூவா அப்பாவால எல்லாம் பார்க்கலாம். அப்ப என்ன சொல்ல, எல்லா வீட்லயும் இருக்க மாதிரி தான் அப்பாவா சும்மா லைட்டா தண்ணியா போடுறதாரு. சோ அதால ஃபைனான்சியல் சைட்டும் இருக்கமா இருந்தது. அப்பதான் அதான் சொல்றேன், அந்த நேரம் எனக்கு இருந்தது நான் யூனிவர்சிட்டி போய் லெக்சர் ஆகணும். ஸோ அந்த கனவு உடைஞ்சுது. ஸோ வாட் நெக்ஸ்ட், என்னுடைய நண்பன் ஜோனி சொல்லுவான் எனக்கு அடிக்கடி வாட் நெக்ஸ்ட். ஸோ அதான் எனக்கு அதே ஞாபகம் அவருக்கும் கதை கேட்க எனக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்து அதே கொஸ்டின் எனக்கும் இருந்தது, வாட் நெக்ஸ்ட் என்று இருக்க. நான் அப்புறம் ஒரு என்ஜிஓல வந்து ஜாயின் பண்ணான், வேலை செய்வோம் சொல்லி. ஸோ அதுல வேலை செய்ய அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் அந்த அம்மா இப்படிதான் சொல்லுவேன், அந்த அம்மா பெருசா ஸ்டடீஸ் இல்ல, அந்த கஷ்டம் அம்மாவை அந்த கருத்த உடுப்பு எல்லாம் போட்டு கருத்த தொப்பி எல்லாம் போட்டு அப்படி என்று எதிர்பார்ப்பேன். அவ என்னடா கிராஜுவேட் வேலை செஞ்சு உண்டு எனக்கு ஒரு சிலர் கைட் பண்ணி விட்டவன். ஸோ அதுல நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் கவுன்சிலிங் டிப்ளோமா எல்லாம் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணால் 18 எக்ஸாம் எழுதி. ஸோ அதை ஒன்றுதான் என்னால அம்மாவுக்கு செய்யக்கூடியதா இருக்கு இது வரைக்கும்.
ஓகே. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னன்னா, இப்ப நாம 25 வருஷம் இதுல இருக்கிறோம்ன்றது, நான் இனி அடிக்கடி நினைச்சு கொள்வேன். இப்ப கோயில்ல போய் ப்ரே பண்ணும்போது, தனியா இருக்கும்போது, டிராவல் பண்ணும்போது, 25 வருஷமா இதுவெல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா நாம இவ்வளோ எஃபெக்ட் போட்டுருக்கோம். இவ்வளோத்த லைஃப்ல இழந்துட்டோம். சீரியஸா நெறைய விஷயம் இந்த சினிமாக்குள்ள உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நெறைய லொஸ்ட் பண்ணினது அதிகம். வெளியில இருந்து பாக்க ஜெராட் ஓகே ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சிங்கர் அப்படின்னு இருந்தாலும், ஒரு பெர்சனலா எனக்கு தெரியும் நான் என்னென்ன விஷயங்கள்ல எங்க நிறைய இழந்து. ஏன்னு சொன்னா, ம். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. என்னுடைய அம்மா பிறந்த நாள்ல இருந்து அம்மாக்கு இப்ப 25 வயசாகுது. சொந்த வீடு இல்ல அம்மாக்கு. நான் கட்டி குடுக்கல. சோ அது எனக்கு ஒரு பெரிய கவலை. சோ ஒருவேளை சப்போஸ் நான் இந்த இதுக்குள்ள வராம பேசாம படிச்சிருந்தா, ஃபாரினுக்கு போயிருப்பேன். எங்க ட்ராக் மாறி இருக்கும். அம்மாவுக்கு நான் சேவ் பண்ணியிருப்பேனே. அந்த மாரி சில நேரத்துல ஃபீல் வந்தப்போ பிறகு யோசிப்பேன், இல்ல நாம அவ்வளவு நேசிச்சோம் இந்த கலையை. உண்மையா உங்களுக்கு தெரியும்போதே நான் நெறைய இன்டர்வியூல சொல்லிக்கிறேன். என் உயிருக்கு மேல நான் நினைக்கிற உங்க கலையை கலைய. நீங்க இப்ப கூட இந்த மேல் மாடி, 5ஆம் மாடியில குதி ஜெராட், இதான் சீன்னு சொன்னா உடனே நான் குதிச்சிருவேன். அதெல்லாம் ஏன்னா அவ்வளவு லவ். இந்த சினிமான்னா எனக்கு உயிர். நெறைய இடம் பாட்டும், நடிப்பும் என்னுடைய இரு கண்கள் என்று தான் நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். அப்ப அத நான் அதிகமா நினைக்கிறது உண்டு. சில நேரத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் போறோம்? என்னைய மாரி எவ்வளவு ஆர்டிஸ்ட்ங்க ஜஃப்னால, வடகிழக்குல, இலங்கையில இருக்கிறாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு. ம். அப்ப நாங்களும் ஜெயிச்சா தான் ஒரு 4 பேர் கைய கொடுத்து இழுத்து விடலாம் வாங்கன்னு சொல்லி. ஏன்னா என்னைய யாருமே அப்படி இழுத்து விடல. எனக்கு வாய்ப்பே தெரியல. ஓப்பனா வெரி ஃப்ரேங்க் நான் இதுல சொல்றது. ம். பாட்டு, நடிப்பு, டான்ஸ் எதுலயுமே எங்கேயுமே. ம். நான் சில இடங்கள்ல நான் பாடியிருக்கிறேன். ஆனா நாக்குல சொல்ல விரும்பல. என்னைய 4வது, 5வது நிலையில வச்சிருப்பினோம். 4வது, 5வது நிலையண்டா உங்களுக்கு சீனியர் பெரிய பெரிய ஆட்கள். அதுக்கு பிறகு அடுத்தது டச் ஆக்கள். அதுக்கு பிறகு அடுத்தது அதுக்கு பிறகு ஜஸ்ட் அந்த கோரஸ் பாடுற ஒரு நிலையில எங்கள வச்சிருந்தாங்க. ம். அதெல்லாம் சில நேரங்கள்ல கேட்க இது வெளியில உங்களுக்குலாம் தெரியாது. இவ்வளவு அவமானப்பட்டு அந்த வலிகள் அந்த வலி வலிகள். என்று சொன்னானா அவ்வளவு அடி. 1, 2 இல்ல. ம். சீரியஸா நான் எனக்கு அதான் ஆசை பிக் பாஸ் ஒருக்கா போகணும். போயிட்டு நான் பட்ட வலி வேதனைய சொல்லணும். சொல்லணும். சில நேரம் நீங்க அந்த கேள்வி கேட்கலாம் இதுல. அந்த கேள்வியில இருக்கு என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு ஆசை, கனவு இருக்கு. ஃபியூச்சர்ல நான் ஒரு படம் செய்வேன். நான் டைரக்ட் பண்ணுவேன். நான் நடிப்பேன். அது 7, 8 பாகமா அந்த பாடம் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் ஏன்னு சொன்னா, என் ஜேர்னி ஜெராட்ன்ற ஒரு கலைஞர் பிகினிங் ஆஃப் லைஃப் எப்படி ஆரம்பிச்சு இன்றைக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள இழந்தேன், என்னென்ன விஷயங்கள அடைஞ்சேன், என்ன விஷயம் அடையல, என்னென்ன விஷயத்த அடைய போறேன். ஏன்னா அவ்வளவு வலியோட தான் டோட்டல் ஒரு லைஃப் ஸ்டைல் பயணம் இப்போ மட்டுமே அவ்வளவு வலியோட இருக்கு. ஏன்னு சொன்னா, கூட இருக்கிறவங்களே நமக்கு தெரியாது. ம். சும்மா எக்ஸாம்பிள் வெரி ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. ஓகே இப்ப நான் ஃபோன் வச்சுக்கிறேன். கீழ விழுந்துட்டு குனிஞ்சு எடுக்க அந்த கேப்ல முதுகுல ஒருத்தன் குத்துறான், கழுத்த ஒருத்தன் வெட்டுறான். அந்த வலி இருக்கு பாருங்க. ஐய்யய்யோ! வார்த்தையா சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்க ஓட வேண்டி கிடக்கு. ம். நம்ம செய்யாத செய்த சொல்லுவாங்க. ம். புரியுதா? ம். சோ அந்த மாரி இப்படி ஒரு தொகை இருக்கு. பட் ஓகே பாப்போம். நான் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் அவ்வளவு நேசிக்கிறேன். சீரியஸா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு இந்த கலை என்று சொன்னா சினிமா எனக்கு அவ்வளவு எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு. ம். அப்படி ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தன் எப்படி விரும்பி அந்த உயிரை கொடுத்து லவ் பண்ணுவானோ, ம். அதுதான் நான் சினிமா மேல வச்சிருக்கிற லவ். சோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் கலை தாய் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான்ற நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா விடவும் மாட்டேன். ம். ஏதாவது காதல் வலையில சிக்கி அனுபவம் கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. லவ்ன்னு சொன்ன கூட அது ஞாபகம் வந்தது. எப்படி சொல்றேன்னா இப்ப ஓகே எல்லாரும் மனுஷருங்க தானே, நாங்களும் மனுஷன் தானே. இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம். இருக்கலாம். உங்களோட ஃபெயிலியர் நேரங்கள்ல எப்படி உங்களோட மனசை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அட் த சேம் டைம் உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு மனுஷன்டா யாரை சொல்வீங்க? நிறைய ஃபெயிலியர் இருக்கு நம்ம ஜேர்னி லைஃப்ல. ஓகேவா, நான் நேசிக்கிற சினிமா பாட்டு உங்களுக்கு தெரியும். நிறைய நேரங்கள் நான் உடைஞ்சு போனதுண்டு. யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கும் எனக்கு மட்டும் தெரியும். நான் அதிகமா கோயிலுக்கு போற ஒரு ஆள். ஸோ கோயிலுக்கு போய் ப்ரே பண்றது. ஸோ நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களை கடவுளோட பகிர்ந்து கொள்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் பிடிக்கும். பேர் சொல்லலாமா? அண்ணைய பிடிக்கும் ரொம்ப. அண்ணைய சில சில இதுகள் பிடிக்கும். ஸோ நீங்க நேசிக்கிற மனுஷர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேதகு. எஸ், அண்ணா பிடிக்கும். அண்ணைய பிடிக்கும். மதர் தெரேசா ரொம்ப பிடிக்கும். மதர் தெரேசா. அப்துல் கலாம் ஐயா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ சோகுவரா, காந்தி. இப்ப ரீசெண்டா நாம வாழ்ற காலத்துல ஒருத்தரை பிடிக்கும், சீமானங்க. அது சரி போல இருக்கு, அது நமக்கு அது தேவையில்லை. ஒருத்தங்க கேட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நமக்கு நல்லவங்களா இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவங்களா இருக்க நமக்கு. சோ அந்த மாதிரி பாக்கிக்க. சோ இவங்க எல்லாம் வந்து கூட லைஃப்ல வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட அதிகமா கேட்கறது உண்டு. அப்படி ஸ்பீச்ல சில விஷயங்கள் அந்த எனக்கு ரொம்ப டச் பண்ணி இது எப்படின்னா,
நெருப்பை ஒருபோதும் குப்பையை போட்டு மூடி வைக்க முடியாது. சோ அந்த மாதிரி அவருடைய சில வார்த்தை உண்மைதான் இல்லையா? சோ அது எனக்கே அவர் சொல்ற மாதிரி இருக்கும். அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது ஓகே அப்ப எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. வரும் நெருப்புன்றதுக்க என்னுடைய திறமை நெருப்பு. அது ஒரு நாளுக்கு குப்பையை போட்டு மூடி வைக்க முடியாதுன்றது அது எனக்கு சரியா அமைஞ்சது அந்த வேர்ட்ஸ். சோ அந்த மாதிரி கனவே இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க ஓகே ஒரு நாள் முழுக்க உங்களை போனை வாங்கி வச்சுட்டோம். சோ அந்த லைஃப் எப்படி இருக்கு? அதுல ஒரு கிழமை ஓகேண்ணே. ஏன் சரி எப்படி பாப்பேன், நீங்க பிக் பாஸ் போயிட்டீங்க, ரைட் போனே இல்ல, ஓகே அந்த லைஃப் எப்படி இருக்கு? அண்ணா உண்மையா உண்மையா வெரி ஃப்ராங்கா சொல்றேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான். சீரியஸா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது கொஞ்சம் கவலை இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய அம்மா, சௌரம், மனைவி, பிள்ளை, சில சில நண்பர்கள் அவங்களோட கண்டெக்ட் இல்லாம இருக்கும். அது கவலையா இருக்கும். அதர்வைஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நான் போன் இல்லாத காலத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய அம்மாவோட இருந்திருக்கிறேன், Okay. மாமாக்கள் ஆண்டியாக்களோட இருந்திருக்கிறேன். ஸோ அதனால அவைகள் இல்லை கிராமத்துல இருந்தவர். ஸோ அந்த வாழ்க்கை இப்போயுமே எனக்குள்ள இருக்கு. அது எப்படி அந்த வாழ்க்கை இருக்க மாட்டா அவ்வளவு அழகான அந்த வாழ்க்கை. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நம்மளால திருப்பி வாங்கிய முடியாத ஒன்று அந்த வாழ்க்கை. ஸோ இப்ப போன்ன்ற ஒன்று வந்ததால நாங்க இப்ப எல்லாத்துக்குமே போனுக்குள்ள மூழ்கிட்டோம். எல்லாமே சாட்ஜிபிடி. எல்லாமே இதுலயே போயிட்டு. சோ அதனால போன் இல்லாங்கிறது தான் உண்மையில நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நிறைய டைம் கிடைக்க மாட்டா. எங்களை இன்னும் நாங்க வளப்படுத்திக் கொள்ளலாம், டெவலப் பண்ணலாம் நாங்களே. சோ அப்படித்தான் நான் பார்ப்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். சாரி, போன் இல்லைன்னா ரொம்ப நான் சந்தோஷமா இருப்பேன். சீரியஸா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். வெரி குட். நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இல்ல அப்படித்தான் நிறைய பேர் சொல்றது. ஆனா எனக்கு பர்சனலா நான் உண்மையில ரொம்ப சந்தோஷம். நிறைய டைம் இருக்கும், நான் நிறைய வேலை செய்யலாம், நிறைய படிக்கலாம், நிறைய தேடலாம். நான் வந்து எல்லாம் போன் இல்ல ஆளுங்க ஜஸ்ட் லைப்ரரி சைக்கிள் எவ்ரிடே போயிட்டு வந்து கதை புத்தகம் வாசிக்க ராணி காமிக்ஸ் மாயாணின்ற கதை அது A to Z ஃபுல்லா வாட்சி முடிச்சாரு நான். சோ நீங்க இப்பவும் வாசிக்கிறீங்களா அல்லது வாசிப்பது? இப்ப என்ன பேப்பர் வாசிக்கிறது உண்டு. பேப்பர் நான் வாசிப்பேன். எங்க போனாலுமே ஈவன் ஒரு ஹேர் பேக் பண்ண போனா சலூன்ல கேட்பேன் அந்த பேப்பர் இருக்கா, இல்லைன்னு சொன்னா போன்ல போயிட்டு நியூஸ் பார்ப்போம், இல்லாட்டி ஃபேஸ்புக் பார்ப்போம். நான் உடனே அந்த கூகுள்ல போயிட்டு அந்த சில வெப்சைட்ல போயிட்டு அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ்புக்ல எடுக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா நியூஸ் பேப்பர்ல இருக்க மாட்டோம். அங்க A to Z எல்லாமே இருக்கும். அரசியல் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், மருத்துவம் சம்பந்தமான அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது அந்த ஹேபிட் இப்பவுமே இருக்கு எனக்கு. உங்களை யாராவது இந்த சினிமா ஃபீல்ட்ல தரக்குறைவாக நடத்தினால் அல்லது நீங்க நடத்தப்பட்டால் உங்களோட பதில் அவங்களுக்கு என்னவா இருக்கு? நிறைய நடத்தப்பட்டிருக்கோம்னா. ஓகே, சிம்பிளா ஒரு இன்சிடென்ட் நான் எல்லாருக்கும் இந்த நேரத்துல சொல்லணும்னா, நான் ஒரு நேத்ரா சேனல், உங்களுக்கு நேத்ரா டிவில கௌதமி என்ற சீரியல்ல ஹீரோவா 1 year ப்ராஜெக்ட் ஹெட்டர்ல வேலை செஞ்சா. மற்ற விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஆனா தெரியும் சப்ஜெக்ட் மட்டும் சொல்லுங்க. என்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு செயல் ஒன்று நடக்குது. அது எனக்கு சரியான வலி. பட் ஆனா நான் அதுக்குரிய பதில் எல்லாம் படைப்பின் ஊடாக கொடுத்திருக்கிறேன். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். பட் ஆனா அது இப்பவுமே இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த நம்ம கேட்காத ஒன்றை நம்ம செய்யாத ஒன்றை இவர் செஞ்சது என்று சொல்லி அந்த முக்கியமான ஆட்களுக்கு அதை பரப்பி விட்டது எனக்கு அது சரியான ஒரீடா இருந்தது. கட் பண்ணுவீங்களா கண்டிப்பா இதுல சொல்றேன். சோ அந்த மாதிரி இருக்கேன். நிறைய விஷயம் பாட்டுல இருக்கு, மியூசிக் சைட்ல. ஆனா அந்த சேலஞ்ச் எல்லாம் நீங்க தாண்டி தான் 2013 டான் டிவியால ஒரு காம்படிஷன் நடந்தது, பாட்டு போட்டி. நான் பெருசா கர்நாடிக் படிக்கல. ஆனா பாடுவீங்க, அவ்வளவு எவ்வளவு பெரிய பாட்டா பிச்சு தூரம் அவ்வளவு பெரியா இருக்கும். ஓகே, ஒரு காம்படிஷன் நடந்தது. 480-500 பேர் வந்தவங்க. அதுல எங்களோட ஈழத்தின் முன்னணி பாடகர் சாந்தரன், ஈழத்தின் முன்னணி இசையமைப்பாளர் ரமணன் சார், இவங்க தான் எல்லாம் ஜட்ஜ் பண்ணினது. முரளி அண்ணாக்கெல்லாம் A to Z தெரியும். நான் ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டேன், பாட ஃபைனல் கிட்ட வந்துட்டேன். ஓகே, ஃபைனல் இன்னைக்கு 6 மணிக்கு எங்களை ஸ்டேஜில் அடிக்க சொல்லிட்டாங்க. 7 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. நியூ இயருக்கு 2003 நியூ இயர் ஃபைனல் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இவர். அப்ப எனக்கு சரியா 3 நாளுக்கு எனக்கு போன் வருகுது, ஜெராட் நீங்கள் இந்த பாட்டு பாட முடியாது. ட்ராக்கெல்லாம் நான் 1 வீக் முன்னாடி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் ரெடி, புதுசு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரெடி. எல்லாம் ரெடி. ஆனா லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்க நான் இந்த பாட்டு பாடலாது. சோ ஒரு கலைஞனா, ஒரு ஆர்டிஸ்டா நம்ம நிலையை யோசிச்சு பாருங்க. நானே இப்ப வளர்ந்துட்டு வரேன், திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன செய்யறது? அந்த நேரம் உடைஞ்ச உடனே இங்க இருந்து நான் கொக்கைவில் போகணும் மாட்டேன். ட்ராக் செய்யறதுக்கு மோட்டர் சைக்கிள் இல்ல, சைக்கிள மிதிச்சு ஓடி கஜீவன் ஒரு நண்பன் இருந்தான். அவனை பிடிச்சு டிவிஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவன், அவன் தான் ட்ராக் எனக்கு உடனே செஞ்சு தந்து அந்த ட்ராக்கை தூக்கிட்டு நான் உடனே முரளியனை விட்ட போனேன்.
முரளினை போட்டு போய் விஷயத்த சொல்லிட்டு உடனே ரமணன் விட்ட போன்னு சொல்ல ரமணன் சார் விட்ட போயிட்டு மனந்தன் சொன்னேன் சார் என்னால ஈரா சார் திடீரென்று 6 மணிக்கு ஸ்பாட்ல நிக்கணும் இப்ப ஃபோன் பண்ணி சொல்லினேன் இந்த பாட்டு பாடக்கூடாது நான் என்ன செய்யறேன்னு கேட்டேன் கடைசி ஒன்று கேட்டேன் இப்போ உமக்கு இந்த பாட்டு ரெடியா இருக்கு நான் உண்மையா தயார் பண்ணி வச்சிருந்தேன் ஆர்வம் மேலே பாட்டு விண்ணை தாண்டி வருவாயில் ஆர்வம் மேலே ஹை பீச் பாடணும்னு ஆசை இருந்தது அப்ப நான் இடையில ஒரு பாட்டு பாடினான் தீனா படத்திலேருந்து சொல்லாமல் தொட்டு செலுத்த அந்த பாட்டு அப்ப நான் சொன்னேன் சார் என்னால இந்த பாட்டு தான் இப்ப உடனே கேட்ட என்ன ஒன்று நான் உறைஞ்சிட்டு இருந்தேன் என்னன்னா அங்க இருந்து வலிக்கிட்டு கலக்கி ஓடி வந்து சைக்கிள்ல 5:30 ஆயிட்டு நாங்க 6 மணி நிக்கோம் அவர் சொன்னார் நீ இந்த பாட்டியே பாடும் அப்ப அதுல ஜட்ஜ் பண்ண வந்தது கென்ன பேர் வந்தது ஈழத்தின முக்கியமானவர்கள் தர்சனன் தான் மெயின் ஜட்ஜ் ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் தர்சனன் அப்ப அதுல என்னோட நிறைய கண்டிஷன் நண்பன் காஜீவன் அருள் தர்ஷன் நிர்மலன் எல்லாம் அவங்க எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் என்னோட பாடினது நான் வளர்ந்து வரணும் தானே சரி நாங்க எல்லாம் சேர்ந்து பாடினது 6 பேர் ஃபைனல்ல பாடினது எனக்கு அந்த பாட்டு பாடக்கே ஃபீல் ஆகுது எனக்கு கிளிக் பண்ணுவாங்க கத்துவாங்க அந்த ஃபீல் உங்களுக்கு ஹோல் வந்து இங்க எங்க கிரீன் கிராஸ் மண்டபத்துல அது நடந்தது அப்ப ஒரு நியூ இயருக்கு எனக்கே எல்லா க்ரௌடும் வந்திருக்கோம் நான் வர புதுசு வர அப்போ எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது ஓகே நான் நல்லா பாடணும் அந்த டென்ஷன் பார்த்துட்டுல கை ஆடுது அந்த வீடியோ பார்த்தா தெரியும் ஒரு 2 வரைய ஸ்லிப்ல விட்டுட்டேன் டென்ஷன்ல எல்லா கண்ணும் முன்னும் வந்து போய் எப்படி இருக்கும் ஐயோ லிரிக்ஸ் எப்படி நிற்கும் மைண்டுக்கு சரி இன்னொரு மாதிரி பாடு அப்பதான் தர்சன ஒரு வசனம் சொல்ல போறேன் எல்லாரும் 6 பேர் லைன்ல நிக்கிறோம் யார் இன்றைக்கு இந்த மேடையை ஆண்டான் அவன் தான் இந்த பாடல் போட்டியின் பாடுங்கள் சொல்லுங்களின் முதலாவது அவன் எல்லாரும் கைதட்ட எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஏன்னா நான் பாடகம் அப்படி கத்தினவங்க எல்லாரும் சோ அது லைஃப்ல எப்போ மறக்க முடியாது அது பாடி முடிஞ்சு வெளியில கீழே வரைக்க நம்ம நண்பர்கள் சில பேர் இப்ப அவங்க சில பேர் ஃபீல்டுலயே சுத்தமாவே இல்லாம போயிட்டு அதான் எனக்கு கவலை நான் அவ்வளவு நேசிச்சான் கிடையாது இவனுக்கு என்ன பாட தெரியும் இவன் என்ன பாடுவான் இவனுக்கு முதல் கொடுத்தது ஒரு சில நண்பர்கள் நடக்குது அப்ப நான் அது புதுசு இல்லை 2013 யோசிச்சு பாருங்க அந்த நேரம் நமக்கு எது கிடைச்சாலுமே அந்த உயிருக்குனே நேசிக்கிற அளவுக்கு இருந்த உண்டு அந்த நேரம் தான் சில நண்பர்களை அடையாளம் கண்டு கொண்டேன் இன்னைக்கு ஓபனா சொல்றேன்னா அந்த கதைச்ச ஒரு 6-7 பேர் அந்த பாட்டு சொல்றேன் சோ அந்த மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் மறக்க முடியாது உங்களோட லைஃப்ல இந்த சினி ஃபீல்டு பிகஸ்ட் சேலஞ்சா என்னது பாத்தீங்க இளைஞர் தமிழ் கலைஞர்கள் உண்மையில பொருளாதார ரீதியில சரியா கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு ஒரு திரைப்படம் செஞ்சதை வழியில கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண மட்டும் ஃபைனான்சியல் வந்து ப்ரொடியூசர் வந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சில இதுல ப்ரொடியூசர் சரியா வந்தாலும் ஒரு சிலர் அதை சரியா பயன்படுத்துறே இல்ல அவங்கள்ட்ட இருந்து தாங்கள் மட்டும் அதை சுரண்டி எடுத்து பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுருவோம் அதனால ப்ரொடியூசர்ஸ் ஒரு 10 பேர் சொல்லிட்டு அந்த வர இருக்கிற எல்லாரையும் பிளாக் பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதால என்ன நிறைய நல்ல திறமையான கலைஞர்கள் எல்லாம் வெளியில வராங்க சக்தி சூப்பர் ஸ்டார்ல 2013-14 எல்லாம் பாடினவங்க எல்லாம் துபாயில பேசன் வேலை செய்யறாங்க இது எத்தனை பேருக்கு நீங்க என்ன மாதிரி பாக்குறது எனக்கு இந்த மாதிரி ஆக்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது ஒருத்தன் சக்தி சூப்பர் ஸ்டார்ல பாடி ஃபர்ஸ்ட் வந்துதான் வீடியோ கால் அடிச்சு காட்டுறான் மச்சான் இங்க பாடுறா நான் மீசம் வேலை செய்யறேன் என்னன்னு சொல்றது இது இப்படி ஒரு ஆள் 2 பேர் இல்லையா நிறைய பேர் அப்ப இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இது இப்படியே நாங்கள் விட அதுக்காகத்தான் நான் இப்ப கொஞ்ச காலமா ஓகே எனக்கு சரியான என்னைய மாதிரி சிந்தனை எண்ணம் போல நல்ல நண்பர்களை தேடி செலக்ட் பண்றேன் என்ன சில வேலைகள் செய்யணும் எங்க இளைஞர் தமிழ் சினிமாக்க சிலதுகள் நாங்கள் இருக்க செய்யலையாண்டா பிறகு யாரும் செய்ய முடியாது எனக்கு அது நல்லா தெரியும் அப்ப என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தனையும் மாதிரி நீங்கள் யோசிக்கணும் இவரை யோசிக்கணும் அப்படி ஒரு 10 பேர் எனக்கு சேர்ந்துட்டா அவ்வளவு போதும் ஆனா இருக்கணும் மட்டக்களப்புல இருக்கணும் 2-3 பேர் திருகோணமலையில இருக்கணும் வானியால இருக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன் நாட்களை செலக்ட் பண்ணி அந்த பேச்செல்லாம் போய் கொண்டிருக்குது பார்ப்போம் ஏதாவது இறைவன் எங்களுக்கு கை கொடுத்தா நாங்கள் இருக்கிற காலத்துல சில நல்ல விஷயங்களை எங்கட சினிமா ஏன்னா நாங்கள் இந்த சினிமாக்குள்ள வரைக்க எங்களுக்கு யாருமே பாதை போட்டு தெரியாது எல்லாம் பத்தியா இருந்துச்சு நாங்களா தான் எல்லாம் மெதுவா வெட்டி செதுக்கி அந்த பாதையை போட்டது ஆனா இப்ப வர்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு சோசியல் மீடியாக்கள் வந்தா பிறகுலாம் சிம்பிளா நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒன்றை உருட்டி விடுறோம் தட்டி விடுறோம் அதை ரீச் ஆயிருக்குது அவங்க வெளியில வந்துடுறாங்க அது உண்மைதான் அதை போய் கிளறி கொண்டு போனா அவங்க இப்ப 2013, 14, 18 அந்த டைம் தான் ஃபீல்டுக்குள்ள வந்துடுறாங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப சோசியல் மீடியாவில் குயிக்கா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2-3 மாசத்துல 1 வருஷத்துலயே ஃபேமஸ் ஆயிடுவாங்க ஆனா நீங்க சினிமா ஃபீல்டு இவ்வளவு 20 வருஷம் ஜேர்னில ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி இன்னும் ஒரு 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 என்ன சொல்றது சரியான ஒரு இடத்துக்கு போகலைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த சோசியல் மீடியாவை
அண்ட் ரியல் சினிமான்னு பார்க்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப சோசியல் மீடியான்னா இப்ப நாங்கள் அரைவாசி ஓகே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அரைவாசி எனக்கு எப்படி சொல்றது? எனக்கு நீங்க கேட்ட கேள்வியிலே குழப்பமா இருக்குதுண்டா, இப்ப சோசியல் மீடியா இல்லாட்டிங்கன்னா நிறைய திறமையான ஆட்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைக்காம போயிருக்கும். சரி. சரியா? அப்படியே கொண்டு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு சில பேருக்கு உடனடியாக வந்து கேமரா கொண்டு வந்து பாடுறது, நடிக்கிறது எல்லாம் கஷ்டம். ஆனா ஒரு ரூமுக்குள்ள ஒரு மைக்க வச்சுட்டு, ஒரு கேமரா வச்சுட்டு செய்து அதனூடாக எத்தனையோ பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சதும் உண்டு. ம். சோ அப்படி பார்க்கன்னா நான் ஆரோக்கியமானதா தான் சிலதுகளை பார்க்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. முடியாது. ஈழத்து சினிமா, இலங்கை சினிமா 2 நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணா இது எனக்கு ஒரு சரியான நீங்க டஃப்பான கொஸ்டின் அண்ணா இது. ஏனென்றா எப்படி பார்த்தாலும் இலங்கையில எல்லா மாடலையும் பிறந்து வாழ்றது தமிழர் தான். யுத்தம் ஒன்று நடந்ததால எல்லாரும் பிரிஞ்சு போய் அங்கங்க இருக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு நான் சில நண்பர்களை நான் நினைச்ச ஒன்று இருந்தது, இவன் ஓனியால இருக்கலாம், இவன் மட்டக்குள்ள இருக்கலாம், இவன் ஹெட்டல்ல இருக்கலாம், குழந்தைங்க பார்த்தா பர்சனலா கதைச்சு போற கனெக்ட் ஆகி அந்த ஃபீல்டுக்குள்ளார வந்து பார்த்தானா எல்லாரும் யாழ்ப்பாணத்துல இருந்து பிறந்து வளர்ந்தார்கள். புரியுது? அப்ப எப்படி பார்த்தாலும் அவங்க எங்க ஆட்கள் என்னவன் எங்கட தமிழன். நான் அப்படித்தான் பாக்குறேன். நாங்க எனக்கு என்ன பொறுத்தல நாங்க ஈழத்து சினிமா இலங்கை சினிமான்னு பிரிச்சு பாக்குறதில்ல. நமக்கு தேவை தமிழ் சினிமா, இலங்கை சினிமா அந்த மாதிரி பார்த்தாலே ஓகே என்று நினைக்கிறேன் நான். காலமா இது அந்த Facebook நிறைய பேர் அடிபடுவாங்க. அது பார்க்கும்போது எனக்கு என்ன கவலையா சொல்றேன்னே தெரியல. என்ன ஒரு பக்கம் ஈழத்து சினிமான ஒரு குரூப் வருது, இன்னொரு பக்கம் இலங்கை தமிழ் சினிமான்னு வருது. விளக்கன் தேவையா உனக்கு இடக்கண் பிடிக்குமா? இதுக்கு பதில் எப்படி சொல்றது? எனக்கு இது 2 கண்ணுமே தேவை, இல்லாட்டி 2 கண்ணுமே இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய இது பர்சனல். இது ரொம்ப அழகாய் ஆற்றவன். ஜெரால்டுக்கு பிடிச்சது ஆர்ட் ஃபிலிமா அல்லது கொமர்ஷியல் ஃபிலிமா? நான் உண்மையா நான் ஒரு ஆர்டிஸ்ட். ஓப்பனா சொல்றேன்டா, நான் ஒரு A4 ஷீட் மாதிரி. நீங்க கசக்கினா நான் கசங்கணும், இவர் கிரிக்கினா அதுல கிரிக்கெட் நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு இது அது என்று சொல்லி இல்லை. இப்ப ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஒரு காசு எங்களை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட நம்பி போறாருன்னு சொன்னா அந்த காசு அவருக்கு அப்படியே ரிட்டர்ன் வரணும். கூட ஒரு ஆட்டிக்கும் பரவாயில்ல. இப்ப நீங்க 10 ரூபா போட்டா 10 ரூபா கடைசி வரணும். 9 ரூபாயும் தரக்கூடாது. இந்த நட்டம் தானே 1 ரூபா. நான் அப்படித்தான் யோசிப்பேன். அதனால எனக்கு 2மே தேவை. ஆனா போட்ட காசு என்ன சொன்னா நான் ஆர்டிஸ்ட். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியது கடமை. அது ஆர்ட் பிலிமா இருந்தாலும் சரி, அது என்ன பிலிமா இருந்தாலும் சரி. as an artist நான் ஒரு நடிகர், நான் ஒரு கலைஞர். வேணாம், நான் நடிகன் இல்ல, நான் ஒரு கலைஞர். நீங்கள் கசக்கினா கசங்குவன், கிழிச்சா கிளிவன், கிழிச்சு போட்டு எரிஞ்சா பறந்து போய் அப்படியே விழுவேன். அந்த மாதிரிதான் நான் எப்பவுமே அப்படித்தான் நினைக்கிறது. உங்களுக்கு இதுவரையில ஏதாவது புது அனுபவம், அதாவது முதல் நீங்க சினிமாவில இருந்து வெளியில வரும்போது உங்களோட ஃபேன் புதுசா உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் வந்து உங்களோட பாராட்டும் போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? முதல் ஃபர்ஸ்ட் உணர்வு மேலனா அவ்வளவு சந்தோஷமா சீரியஸா சொல்லவே முடியாது. அப்படி நிறைய இருக்கு. 2-3 ஒரே லைனுக்குள்ள நடக்கும். ஒரே லைன் ஸ்பீட்ஸ்னா ஒரு கொஞ்சம் ஆளுகள்ல பர்டிகுலர் ஒரு பிள்ளை சிபானியான்னு சொல்லி அவ சொல்றேன், ரொம்ப வெரி க்ளோஸ் ஃபேன். எனக்கு என்ன அந்த ஒரு மாதிரி இருந்தேன்னு சார், பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை, இது சந்திக்கணும் ஆசைப்பட்டு நான் பர்டிகுலர் ஷூட்டு கொண்டு போய் தான் வந்துட்டு தங்கச்சி என்று சொல்லியிருந்தார். ஸோ அப்ப நான் போனதுல எல்லாருக்கும் ஓடி வந்து எனக்கு காலில் விழுந்தா. ஸோ அது ஏன்னா உடஞ்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை காலில் விழுந்தா எப்படி இருக்கும், எனக்கு ஷாக் ஆயிட்டு. அது உண்டு. பட் ஒரு தம்பி ஒருத்தன் பர்டிகுலர்ல இருந்தவன், அவன் இப்ப இறந்துட்டான். அக்காவை கூட்டி கொண்டு வந்து பஸ்ல ஏறி ஜஃப்னா லைப்ரரியில நிக்கிறான். பெரிய பாக்கிறதுக்காக மட்டும் ஒரு எந்த பர்பஸும் வரையில. சோ அது ஒன்று மறக்க முடியும். அந்த மாதிரி ரெண்டு. இன்னொரு ஃபேன் இருக்கிறார் வந்து அவர் வந்து இந்த லைஃப்ல முக்கியமான ஒரு ஆளை நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னா இந்தியாவில பாண்டிச்சேரி. நான் வந்து 2018ஆம் ஆண்டு துபாயில டிஸ்கஷன் போயிட்டு ஏர்போர்ட்ல இருக்கிறேன். ஸோ அது புது நம்பர் இந்தியாவில். நான் எப்படின்னு இப்போ சரி ஒரு ப்ரொடியூசர் அடிக்கிறேன், ஒரு டிரெக்டர் அடிக்கிறேன், நமக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது வருது, அந்த மாதிரி தானே என்னுடைய சிந்தனை. ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும். சரி ஓகே துபாயில இருந்து ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணா, ஹலோ ஜெரால்ட், ஐம் பாண்டிச்சேரியில இருந்து சொல்லி விஷயத்தை சொன்னார். அண்ணா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு வெரி பிக் ஃபேன். நான் நம்பல இது யாரோ ஃப்ராங்க் வேலை செய்யறாங்க. பாண்டிச்சேரியில யாருடா யாருன்னு எப்படி என்ன நம்பவே முடியல. சரி ஓகே எல்லாம் கழிச்சு போட்டு, அண்ணா நான் அப்படி ஏர்போர்ட்ல இருக்கிறேன், ஸ்ரீலங்கா போறேன், போயிட்டு நான் கண்டக்ட் பண்றேன். நான் அதை மறந்துட்டேன். அப்படியே வீட்டை வந்து அப்புறம் சிம்மில் மாத்தணும், மாத்திட்டு இப்போ ரூமுக்கு வந்த குழம்புல இருந்து வாட்ஸ்அப் ஆன் பண்ணினான்னா நிறைய மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், அந்த என்ன சொல் கிரீன் ஷாட்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பார்த்தா உண்மையாவே அவர் ஷாக்ட் ஆகிட்டு உடனே அடிச்சு தேங்க்ஸ் பண்ணி காய்ச்சது.
அதுதான் சக்தி டிவி ஒரு பாட்டு ஒன்று செய்தது, அந்த கதிர்காம கந்தரன் சொல்லி அது வந்து போட்டுருந்தது. அவர் அதை பார்த்திருக்கிறார். அப்ப அவர் அதை தேடி யார் யாருன்னு பார்த்தா சக்தி டிவி ஸ்ரீலங்கா. ஓகே, அதுல ஆர்டிஸ்ட் பேர் காஸ்ட்னு போடுவாங்க. அப்ப ஜெராட் நோய் வந்து கிடந்திருக்கு. அவர் அதை எடுத்து Facebookல டைப் பண்ணி சர்ச் பண்ணா என்னுடைய ஐடி எல்லாம் வந்து சர்ச் பண்ணி எல்லா A to Z எடுத்துட்டு சொன்னார். நான் இதுக்கு சொல்லல பிரதர், இந்தியால எவ்வளவோ 1000 பாடல்கள் வந்திருக்கு, எவ்வளவு பேர் நடிச்சிருக்கீங்கன்னா இல்லைன்னு சொல்ல. எனக்கு இன்னும் இல்லையா பர்சனலா நீங்கள் நடிச்சது இது அவ்வளவு என்ன சங்கரமாக அந்த பாட்டு படிச்சது. அத பாட்டு கதிர்காம மலை மீது சதிராடும் மலை போல, அந்த மாதிரி ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அதை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பாட்டு எங்களுக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரிகள் பாடி காட்ட முடியும். ஐயோ, என்ன கேட்க ஆசையா இருக்கு ஆடியன்ஸுக்காக, ஃபேனுக்காக. லிரிக்ஸ் இருக்குமோ தெரியாது, பரவாயில்ல, உங்களால முடிஞ்சது. சரி ட்ரை பண்றேன்னா. கதிர்காம மலை மீது சதிராடும் மலை போல கதினியே எனடாடும் கிடந்தேன் ஐயா, அந்த மாதிரி ஹை பிச் போகும். ஓ நைஸ், நைஸ், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க் யூ சூப்பர் சூப்பர். நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த பாண்டிச்சேரி. எஸ், பாண்டிச்சேரியில இருந்து ஒரு ஃபேன் ஒரு ஆள் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணது. அவருடைய பேர் வந்து பாலாஜின்னு சொல்லி. பாலாஜி. ஸோ இப்போ மட்டும் என்னோட டச்ல இருக்கிறேன். ஸோ எவ்ரி மந்தாவது எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவார். சில நேரங்களில் இப்போ நான் நடிச்ச சில வீடியோ பாட்டுகளை அவர் HD குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணி இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவார். ஓ, அந்த மாதிரி ஒரு, ஆனா அவருக்கு வந்து இலங்கை ஒரு வெறியன். எஸ், அவருக்கு வந்து எங்களுடைய ஈழத்து இலங்கை தமிழ் மக்கள் மீது எல்லாம் சரியான அன்பு இருக்கு. அதுக்கு பிறகு அவர் நான் நினைக்க வேண்டிய நண்பர்கள் ஜானி, வேற நண்பர்கள் ஊடாக அவங்களோட எல்லாம் டச்சில் இருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், எனக்கு உங்கள் ஊடாக நான் சில நண்பர்களை நான் சொல்லியிருக்கேன் கேட்டவர் பர்சனலா, யார் யார் நீங்க நடிகர் இருக்கிறோம், யார் யார் கலைஞர். நான் சொல்லி இத்தனை விஷயம் நாங்கள் சினிமா செய்கிறோம், யுத்தம் நடந்தது, உங்களோட சினிமா இருக்கிறதா, எங்க சினிமா வெளியில வேற எல்லாமே இருக்கு. அப்ப அவர் சொல்லுவார், நீங்க இந்தியாவுக்கு வாங்க, ஃபுல் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எனக்கு அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கணும். ஸோ அவரும் ஒரு ஆள். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் யாரையாவது சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சந்திச்சா நான் இவரை சந்திக்கணும், அல்லது சந்திக்காம கடந்து வந்துட்டேன், அப்படி இனி சந்திக்கணும், இல்ல நான் சந்திக்காம வந்துட்டேன் என்று எதிர்க்கப்பட்ட வருத்தப்பட்ட நாள் எஸ் இருக்குன்னா, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்கணும். மேபி அவையில நான் சந்திக்கலாம். நான் ஒரு கலைஞனா அவங்கள சந்திக்கலாம். ஆனா சிலர் இல்ல. எனக்கு ஆசை, நான் இவங்களை இருக்க பார்க்கணும், நான் இவங்களை முன்னாடி பிறந்ததை அவங்கள பார்த்துருப்பேன். சில இதுல நான் சொல்றது சிரிப்பா இருக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப சீனியர் இல்ல, பெரிய ஆக்கள். அதான் நான் முதல்ல அந்த பேர் சொல்லியிருக்கேன். முக்கியமா என்னோட அண்ணன், நான் அது ரொம்ப லைக் பண்ண அண்ணன் மட்டும் இருந்திருந்தா சீரியஸா நம்ம மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயோ ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அங்க அண்ணன் வந்து எப்பவுமே தராசு மாதிரி தான், ஆறு இதை ரசெல்லாம் இல்ல. அப்ப அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. சில நேரத்துல நான் சொன்ன அப்துல் கலாம் ஐயா, ஸோ ரொம்ப பிடிக்கும் அவரு, மதர் தெரேசா. ஸோ இந்த மாதிரியான நாட்கள நான் இருந்திருந்தா ரொம்ப நான் லைக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாக்கள் இந்த மாதிரியான நாட்கள். இனி வரும் வளர்ந்து வார கலைஞர்களுக்கு, அதாவது வளர்ந்து வரும் நடிகர்கள் அல்லது கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட அட்வைஸ் அல்லது உங்களோட அனுபவ பகிர்வு. ஆனா நம்ம அனுபவ பயிர் சொல்லலாம், அட்வைஸ் வேணாம். இங்க அது எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்டை பொறுத்தது. நான் அட்வைஸ் யாரும் சொல்ல போறேன், ஏன்னா அது ஒவ்வொருத்தர் பார்வையில ஒரு மாதிரி இருக்கும். அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அப்படின்னா, நீங்க 25 வருஷ ஜேர்னி இருக்கு உங்களுக்கு. நாடகம் அரங்கில இருந்து இன்னைக்கு ஆக்டர் ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஒரு சினிமா ஆக்டரா நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து வளர்ந்து ஒரு அப்கமிங் கலைஞர்களுக்கு ஒரு ஏதாவது வார்த்தை என்னன்னு சொல்லாமன்னா, நீங்கள் டெடிக்கேஷனா இருக்கணும் இந்த ஃபீல்டுல. முதல்ல உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரூலி நீங்கள் உங்களுடைய கலைக்கு உண்மையா இருக்கணும். முக்கியமா இயக்குனருக்கு, அந்த டீமுக்கு உண்மையா இருக்கணும். மற்றது ஏணி மாதிரி ஏறு மட்டும் ஏறி போட்டு தட்டி விடக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்கள் அதிகமா நான் பார்த்த எங்கட தென்னிந்தியாவோட எங்கட இலங்கை கலைஞர்களுக்கு நான் பார்த்த ஒரு பண்பு, எவ்வளவு தூரம் ஒரு மட்டும் கெஞ்சி மண்டாடி எல்லாம் ஏறி போட்டு சிம்பிளா ஏணியை தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு தேவை வேலை முடிஞ்சுதானே, அப்படி ஒரு நாளும் இருக்க கூட. நான் இந்த செகண்ட் வரை நீங்க நினைக்கிறீங்க என்னை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆக்கள் இந்த துறையா இருக்கலாமே, இந்த செகண்ட் வரை வாழ்வின் இறுதி நாள் மட்டும் நான் அவங்களுக்கு தூளியா இருப்பேன். இது நான் ஒரு கான்பிடண்டா என் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன், நம்பிக்கையா இருப்பேன். மற்றவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. இப்ப நான் மட்டுமே எல்லாம் சாப்பிடணும், நான் மட்டுமே சந்தோஷமா இருக்கணும், எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்காம பிரிச்சு கொடுங்க. நானும் எடுத்து என்ன மாதிரி, ஏன்னா இப்ப நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேனா,
அப்ப என்னைய மாதிரி தானே இன்னொருத்தரும் கஷ்டப்படுவான். கண்டிப்பா. அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கணும். ம். இப்ப இதுக்கெல்லாம் வந்தாலும் இது சும்மா அவ்வளவு ஈஸியா எல்லாரும் வராது. ஏனென்றா நீங்க நிறைய ஒர்க் ஷாப் போகணும். அது சினிமா சார்ந்த ஒர்க் ஷாப்பா இருக்கலாம். வேற வேற நிறைய ஒர்க் ஷாப் நிறைய Learning. ஏன்னா கற்றுக்கொள்ளணும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தேடி படிச்சு கற்றுக்கொள்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒரு முதிர்ச்சி, ஒரு பண்பு, பக்குவம் பெறும். ம். விளங்குதா? இப்ப நான் இங்க வரைக்கும் பார்த்ததுக்குள்ள எந்த விஷயமா இருந்தாலும் தங்களோட மட்டுமே அடக்கிடுவாங்க. அது ஏன் எனக்கு விளங்குது? முக்கியமா அரசாங்கங்கள் கொடுக்கிற சில விருதுகள் இருக்குது. அந்த மாதிரி இதுகளெல்லாம் சொல்லவே மாட்டாங்கள் என்ன. இது நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். ஈவன் ஒரு நேஷனல் ஆர்டிஸ்ட் ஐசி எடுக்கிறது எப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்கண்ணா. அதுக்கு பிறகுதான் பாருங்க, அது இறைவனுடைய திட்டம் தானே. நாம சரியா இருந்தா நாம துறையில கரெக்டா இருப்போம்ன்றதுக்கு எனக்கு இறைவன் பர்சனலா இருந்தது. நான் ஒரு இந்தியா போண்டி கிடந்தேன் 2018. அப்ப ஜிஎஸ் ஒருத்தட்ட சைன் பண்ண போய்க்க அவர் அப்பதான் சொல்லி நீங்க யாரு என்ன செய்வீங்க அப்படின்னு ஜிஎஸ் நாங்க சார் நான் இப்படி நடிக்கிறேன்னு இந்தியா போறேன்னு சான்ஸ் சொன்ன நீங்க டிஎஸ்எஃப்ல பதிகேலியான்னு கேட்டு அப்புறம் டிஎஸ்எஃப் என்ட்ரி ஆகும். அப்ப அங்க போய் டிஎஸ்எஸ் சந்திக்க முடியும், ஏடிஎஸ் சந்திக்க முடியும். அப்படி போயின இடத்துல அவங்களுக்கு வெரி ஷாக். அப்படி என்னடா இவ்வளவு செஞ்சிருக்கீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டு பிறகு என்னைய கொண்டு கலாச்சார பேரவை அதிகார சபைகளை உட்புகுத்துறாங்க. அப்ப அதுக்குள்ள வயசுல மூத்த நிறைய பெரிய ஆக்கள் எங்க நாங்க செல்வம் கலாம் போச்சு நம்ம இந்த விருது எடுத்தேன்னு சொல்லி அந்த ஆக்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் படிய கலதைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, அந்த ஆரம்பிப்பாங்க. ஆனா எங்களை உள்ள கொண்டே உரத்துக்குரிய இதை அவங்களை எதுவும் செய்யல. நானும் அதை கிளற விரும்பல. இருந்தா தானே வரும். அதனால அது நடக்குது. அதுக்கு பிறகு இறைவனின் திட்டம் மாறி மெதுவா அதுக்குள்ள ஒவ்வொரு மீட்டிங்குக்கு நான் போய் எல்லாருக்கும் பிடிக்க போய் அங்க நடந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னை பாட கூப்பிட்டு சோ இப்ப ஸ்டில் நவ் நான் உபதலைவரா இருக்கிறேன். கலாச்சார பேரவை யாழ் பிரதேச செயலர், யாழ் மாவட்டத்தில் கலாச்சார பேரவை அதிகார சபையில உபதலைவரா இருக்கிறேன். அப்ப நான் போன அப்புறம் என்ன செய்யறேன்னா 75 எல்லா சினிமா வட்டங்களையும் எங்கட பிரதேசத்துக்கு இருக்குது. நான் அப்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு சொல்லுவேன், திஷா முடிவில் இருக்கீங்க, திஷா அடிச்சு மச்சான் அப்படி போங்க பிரதேச செயலத்துக்கு உங்களோட கலாச்சார உத்தியோகத்தை இருப்பாங்க, அவருடைய கதைச்சு இன்னும் நம்ம அப்படி என்னால யாராவது கைட் பண்ணி விட முடியும் அப்படின்னு செய்யலாம். அதே மாதிரி நண்பன் ஜோனி சிந்தர் இப்ப கலிசன் அந்த மாதிரி நாடும் உள்ள கொண்டு போறேன். நான் இருக்கேக்க சிலது நல்லது செஞ்சிடணும். சோ அதனால அந்த மாதிரி வேலைகள் நான் செய்யறேன். அதுதான் நான் இப்ப ஏன் இதை சொல்றேன்டா, வளர்ந்து வரார்கள் இதை செய்யுங்க. புரியுதா? நீங்க மற்ற ஆட்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுவா வாழ்நாளில் கடைசி நாள் மட்டும் உங்களுக்கு நன்றியா இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பினும் சோ இதுதான் நான் அவங்களுக்கு வளர்ந்து வரார்கள் சொல்றது. மிச்சம் அதுவும் நடக்க மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட ஈழத்தமிழர் சினிமா, இந்த தமிழ் சினிமா இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும்னு சொன்னா உங்களோட பார்வை என்ன? குளோபல் ரீச், இன்டர்நேஷனல் ரீச். இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு சில படங்கள்லாம் இப்ப அங்க எல்லாம் ஓடுது, சில படங்கள் இந்த இதுக்குள்ளே இருந்தது. அப்ப இங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் பெருசா இல்ல. சோ அப்ப எப்படி வெளியில கொண்டு போகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அஸ் எ கலைஞனா உங்களுக்கு என்ன ஃபீலா? ஆனா இங்க நீங்க சொல்ற சரிண்ணா, நிறைய படங்கள் இங்க எங்கட மண்ணில செய்யணும்னா குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில படங்கள் தான் வெளியில போகுது. பெரிய இடங்களுக்கு மட்டும் போகுது, மற்ற படங்கள் போகுது இல்ல. நானும் இதை அடிக்கடி யோசிக்கிறது சில நண்பர்களோட கலந்துரையாடுவது. அதுக்குன்னா எப்படின்னு சொன்னால் நாங்க முதல்ல கற்றுக்கொள்ளவும் தயாரா இல்லை. நாங்க பார்த்த வரைக்கும் அதிகமான ஆட்கள் இன்னொருத்தர் கேட்கறதுக்கும் தயாரா இல்லை. அதிகமா பார்த்தாக்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நான் தயாராகவும் இல்லை. அதுவும் இங்க இருக்கு. சோ எப்படி பாக்கன்னா நாங்கள் செய்யற படைப்புகள் முதல்ல நல்ல வெயிட்டான நல்ல கதைகளை தெரிவு செஞ்சு நல்ல டீமை போட்டு நல்ல டெக்னீசியன்ஸ் குரூப்பை போட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான படைப்பை செய்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில போயிருமா. இப்ப நாங்க அப்படி செய்யறது இல்லையே. எனக்கு உங்களை தெரியும், மைக்கேல் தெரியும், மைக்கேல்வா ஜோனியை தெரியும்பா, கிருஷ்ணா உனைய தெரியும்பா, அதை வச்சு ஒரு படைப்பு செய்யறது. அப்படி செய்யக்கூடாது. பாட்டி பழகி கொண்டு போய்ங்கன்னா படைப்பு சொல்லும், இந்த படைப்புக்கு இவர் தேவை, இந்த ஆர்டிஸ்ட் தேவை, இந்த ஹீரோயின் தேவை. அந்த ஹீரோ இலங்கையில கூட இல்லாம இருப்பாங்க. அப்ப நீ அங்க இருந்து கொண்டு வரணும். சகோதர மொழிக்குள்ள இருப்பான், அவன் கொண்டு வரணும். அப்படி இல்லையே, நாங்கள் அப்படி செய்யறது இல்லையே. நாங்க என்ன செய்வோம், பட்ஜெட்டும் போடுவோம். ஆனா பட்ஜெட் கூடவும் கொடுக்க தயாரா இல்லை, ஹீரோயின் எங்களுக்குள்ள போடவும் தயாரா இல்ல. அப்ப டக்குன்னு என்ன செய்யறது, டக்குன்னு தெரிஞ்சு யாரு ஆன்றா இருக்குடா சும்மா கொஞ்சத்துக்கு அடிக்க அந்த மாதிரி போறது, ஃபீல் பண்றது பாக்குறது. சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு படைப்பு என்ன இருக்குதோ அந்த படைப்புக்குரிய பாத்திரங்களா இல்ல நான் உட்புத்தி சரியான முறையில படைப்பு செய்யறதால ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். சில படைப்புகள் நீங்க பாக்குறீங்களே, எப்படி அதை வெளியில ரீச் பண்ணதா இப்படித்தான் ரீச் பண்ணுது. மற்றது இப்ப எங்க சக கலைஞர்கள் ஒரு படைப்பு செய்ய நான் ஏன் இதை எல்லாத்தையும் சொல்றேன், நான் இவ்வளவு அனுபவிக்கிறத பாக்குறேன். இப்ப நான் புதுசா வர எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் ஃபேஸ்புக்ல போட்டு. ஆனா இந்த பாட்டு வரைக்க அந்த 10 பேர்ல 30 பேர் ஷேர் பண்ணிருக்கவே மாட்டாங்க.
அது ஏன்னு எனக்கு அது தெரியும். ரொம்ப ஒரு சாவகேடான விஷயம். ஆனா எல்லாரும் பாட்டு செய்யணும், ஓ. எல்லாரும் படம் செய்யணும், எல்லாரும் குறுந்திரைப்படம் செய்யணும். அதே நானா இந்த ஆர்டிஸ்ட் யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ஆளுக்கால் உதவி செய்யற 5,500,000 மனப்பக்குவம் இல்லை. 5,500,000 மக்கள் இருக்கணும். ம். ஆனா ஒரு ஒரு 500 மக்களுக்கு கூட வேற படைப்பு போய் சேருது இல்லையே. ஏன்? ம். யூடியூப்ல பாருங்க, வியூவர்ஸ பாருங்க, அதுல தெரியுதுன்னு. ஏன்னா அவ்வளவுதான். நாங்கள் சக கலைஞர் நாங்களே எங்களுடைய சக கலைஞருடைய படைப்பை பகிர்ந்து ஒரு 10 பேருக்கு சொல்றதுக்கு காட்டுறது தயாரா இல்லையே. இல்ல. அப்படி என்ன அப்ப படம் ரீச் ஆகுறது? இங்க ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படி எல்லாம் இல்லையா உங்களுக்கு? இதுவரைக்கும் இல்லையா. நாங்க அது அது உருவாக்குறது சம்பந்தமா அது கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டுல என்ன அதுக்குரிய ஒரு முயற்சி நான் செய்தேன். செய்து கொண்டிருக்கீங்க. நான் 2013ஆம் நான் செய்ய நான் மதிசுதா, கவிமாறன் சிவா, ம். நீலா ம். 2 ஸ்டார்ட் சொல்றோம். அதுக்கான ஒரு ஊழட்டி மீட்டிங்கள் நாங்க செட் பண்ணி எல்லாம் சரி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதான் எனக்கு என்ன விளங்கல. ஏனுங்கடா தமிழ் மக்கள் நாங்கள் இப்படியா, எங்களோட மென்டாலிட்டி இப்படியா, இது ஏன் இப்படி போகுதுன்றத கொஸ்டினுக்கு இதுவரைக்கும் எனக்கு விடை இல்லை. நான் நினைக்கல விடை கிடைக்கும். கிட்டத்தட்ட கடைசி ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா நம்புறீங்களோ தெரியாது, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பண்ணாங்க. 1 மணி 2 மணி 3 மணி மீட்டிங் நினைச்சா மிஸ் வேணா. ஒரு ஆள் ஒவ்வொருத்தரா புறக்கி சேர்த்து வீடா போய் கதைச்சு அதுல இந்த ஃபீல்டுக்குள்ள அத்தனை பேரையும் சேர்த்தோம்னா இப்ப ரெக்ஸா அடிச்சுட்டு மச்சா போய் நேரடியா ஒரு அட்டம் மாத்தாலும் ஸ்பெண்ட் பண்ணி காய்க்கிறது. ஜோனி வா மச்சான்னு கூப்பிட்டு அப்ப 2 பேர் அப்ப 3 பேர் ஆயிட்டோம். அப்ப அவங்க 3 பேருக்கு ஒரே சிந்தனை அப்படியே வாய்ஸ் எங்களுக்கு இப்படி தோசி அன்று கைசன்னா மதிசுதா இப்படி ஒவ்வொருத்தரும் சேர்த்து ஒரு மீட்டிங் கொண்டு ஒரு மாதிரி செய்து 7வது 8வது மீட்டிங் கொண்டுட்டு 450 கலைஞரும் வந்துட்டாங்க. ஃபோன் ஃபில் பண்ணியாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, எல்லாம் பெர்ஃபெக்டா வேலை நடந்துருக்கு. சரி கடைசியா ஒரு சங்கம் ஆரம்பிப்ப வந்து போயிட்டோம். லோயர்கிட்ட கதைச்சு யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ், ஜெஃப்னா கலாச்சார உத்தியோகத்தர், மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர், பிரதேச செயலர் கலாச்சார உத்தியோகத்தர், லோயர்ஸ், சீனியர் ஆர்டிஸ்ட் முரளி அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 பேர் எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல எல்லாம் போட்டு ஒரு எலெக்ஷன் உண்டு. எல்லாருக்கும் வெரி ஓப்பனா சொல்லியாச்சு இப்படிதான் நாங்க நிர்வாகம் செய்ய போறோம், இப்படிதான் நடக்க போகுது. நிர்வாகம் எப்படி நடக்கும்? அந்த யாப் இருக்குல்ல, யாப்பு தான் நடத்தும். நீங்களும் நடத்த இயலாது, ஸ்டார்ட் பண்ண நான் நடத்த ஜோனி ஒருத்தரும் நடத்தல. அந்த யாப் என்ன சொல்லுதோ அது நடக்கும். ஓகே 2 வருஷம் தான் இந்த நிர்வாக குழு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்ட். ஏன்னா லோயர் கூட கதைச்சு லோயர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நேரம் எல்லாம் 1.5 வருஷம் நினைச்சு எத்தனை பார்க்கல வட்டமா மீட்டிங் போட்டிருப்போம், எத்தனை ரூம் எடுத்திருந்து குந்தி இருந்து கழிச்சிருப்போம். இதுக்கு ஏன் அது கைவிடப்பட்டது? என்ன அதான் எங்கட கலைஞர் ஒற்றுமை இல்ல. திடீர்னு 2-3 பேர் வந்தாங்க, இது எப்படி நீங்க பிடிச்சுவீங்க, நாங்களும் இதுல எலெக்ஷன் வைக்க போறோம், எங்களுக்கும் அந்த தகுதி இருக்குன்றா அன்றைக்கு விடப்பட்டது. அது முடிஞ்சு 6 மாசத்துல கேசவராஜா சார் இறந்தார். அந்த சினிமா சங்கம் அப்படியே விடப்பட்டுச்சு. இப்ப எல்லாம் இதா போச்சு. இப்ப கடைசியா ஒரே ஒரு ஆசை, அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி இருக்கிறேன், நான் இப்ப இதுல சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அது ஆரம்பிச்சது வந்து அப்படின்னு சொன்னா, இலங்கையில நண்பன் ஜோனி சொன்ன மாதிரி 24 கிராஃப் இருக்கு. அந்த 24 கிராஃப்ல 24 கிராஃபையும் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் உண்மையில இந்த சினிமா சங்கத்தை ஆரம்பிக்க வெளிக்கிட்டோம். அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த மாதிரி உடையும் போது நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம் இருக்கு. டிரெக்டர் அது ஒரு டீம் வந்து கேட்குது, மியூசிக் டைரக்டர், லிரிக்ஸ் ரைட்டர், சிங்கர், எல்லாரும் அந்த மாதிரி கேட்கும். எல்லாருக்கும் ஆனா நான் ஒரு நடிகனா இருக்கிறதால நான் என் சக நடிகனுக்கும் நடிகைக்கும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுக்கும் என்னால 100% பதில் கொடுக்க முடியும் என்ற ஒரு முடிவை நான் ஆழத்துல எடுத்து இப்ப அதுக்குரிய வேலை ஒரு 70% நான் கடந்துட்டு யாருக்குமே தெரியாது. சோ இதுல முதல்ல உங்களுடைய அந்த இன்டர்வியூ நேர்காணல் கூட சொல்றேன், இளைஞர்கள் ஒட்டுமொத்த நடிகர் என்று சொல்லியிருக்க அதுக்கு நடிகரும் பெறுவர், நடிகையும் பெறுவினும், துணை நடிகர் அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வந்து நான் அதை மட்டும் செஞ்சுட்டு நல்ல விஷயம் எனக்கு ஒரு திருப்தி அவ்வளவு போதும். அதுக்கு பிறகு நீங்கள் இயக்குனர் சங்கமோ மேக்கப் ஒப்பனை சங்கமோ நீங்களே கொண்டு போட்டு இங்க என்ன ஒற்றுமை இப்ப நான் சொல்றேன். இந்த கொழும்புல ஒரு இசை கலைஞர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிடும். அது 3 குரூப்பா பிரிஞ்சு போயிரு. 3 சங்கம் 3 குரூப்ல இருக்கு. அப்ப என்ன செய்யறது? ஒன்றுக்கே எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. மாறி நாங்க எல்லாரையுமே மாறி சொல்லி எனக்கு இது எல்லாத்தையும் பார்த்து ஓடிடலாம் போல இருக்கீங்க. அது ஹாலிவுட் சினிமாக்குள்ள போய் பூந்துருவோம் மாட்டலாம். இப்ப யோசிக்கிற பேசாம சிங்கள சினிமாக்குள்ள போயிருக்கலாமோ. ஏன்னா அவங்க ஏண்டா ஆர்டிஸ்ட கொடுக்குற ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் நீங்க சின்ன பெரிய ஆளும் என்ன மரியாதை அப்படி மரியாதை கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒர்க் பண்ண தெரியுமா? இப்ப மட்டும் நாங்கள் கடவுளே பெரிய கடவுளா இல்லான்னு இருக்கு. உங்களோட ஆசைகள் நிறைவேறணும் மட்டும் நாங்கள் ஆசைப்படுறோம், மனசால நாங்களும் வேண்டுறோம். தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு தருவோம்.
இந்த கலையத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்களுக்காக டைம் ஒதுக்கி உண்மையில பொன்னான நேரத்தை நீங்கள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதோட விடாமல் ஒரு ஒரு பாட்டோட முடிக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்டா உண்மையில நீங்கள் நல்லா பாடுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் இப்போ பாடியிருக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று எங்களுக்காக பாடி முடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பாராட்டி விட மாட்டீங்க போல இல்ல? பாட்டு முக்கியம் அல்ல. ஓகே இல்ல? என்ன பாட்டு பாடலாம் செய்றேன்? ஓரிரு வரிகள்னா கூட பரவாயில்ல. ஓ மனசில என்ன ஆகாயம், தினம் தினம் அது புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா, விதைக்கிற கைதானே மலர் பறிக்குது தினந்தோறும், பல தொடுக்க நாறு எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு, ஆலம் விழுதிலே ஊஞ்செல்லாடும் கிளியெல்லாம் மூடும் சரையில மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி ஓடும் மலை நதி போல இளங்காத்து வீசுதே, எசு போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப ரொம்ப அற்புதம். நல்லா இருக்குது. ஆசையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. Nice அண்ணா. உங்களோட ஃபியூச்சர் படங்கள், உங்களோட அடுத்த சினிமாவுடைய வளர்ச்சி, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எல்லாம் நீங்கள் நல்லா மேல மேல வரணும் என்று நாங்கள் வாழ்த்துறோம். தொடர்ந்து கூட முயற்சிகள் எல்லாமே நல்லா நடக்கும் என்று நாங்கள் எல்லாரும் பிரார்த்திப்போம். கண்டிப்பா தான். தேங்க் யூ சோ மச். முக்கியமா மைக்கேல் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் 2-3 வருஷத்து முதல் உங்களோட ஒரு படைப்பில வேலை செஞ்சிருக்கிறேன். சோ அந்த அனுபவம் இருக்குது. சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா அதனால உங்களுக்கும் உங்களுடைய டீம் எல்லாருக்குமே, ஈகிள் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ சோ மச் அண்ணா. தேங்க்யூ வெரி மச் ஐயா. நன்றியா. தேங்க்யூ.